ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு மிட்டம் முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ் சயின்ஸ் சப்ஜெக்ட். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து 2 மார்க் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 5 மார்க். இது பார்ட் 2. முக்கியமான 5 மார்க் அண்ட் ஆன்சர் சேர்த்தே நம்ம அப்லோடு பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வந்து 2 மார்க் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருந்தோம். 2 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதை பார்க்கணும், நம்ம சேனலில் போயிட்டு அதை பார்த்து தெரிஞ்சுங்க. அதுலேருந்து தான் மேக்ஸிமம் இல்லை, ஃபுல்லே அதுலேருந்து தான் வரும். அண்ட் 5 மார்க் இதை படித்தாலும் நீங்கள் போதுமானது. இதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாமுக்கு வரும். ஸோ ஆன்சரும் சேர்த்து கொடுத்துருக்கோம், நீங்கள் ஆன்சரும் படிச்சுக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? கேள்வியை பொறுத்தளவு புரிஞ்சு படிங்க அண்டு படித்ததை எழுதி பாருங்கள், உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். 10ஆம் வகுப்பு அறிவியல், சரிங்களா, தமிழ் மீடியம். டோட்டல் 5 மார்க்ஸ் வந்து 8 கொடுத்துருக்கீங்க. இதில் முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர் ஃபார் சயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஓகே, ஃபஸ்ட் நியூட்டனின் 3 இயக்க விதிகள். முதல் கேள்வி. மொத்தம் 3 இயக்கம் இருக்குது, அதாவது 3 லா இருக்குது, 3 விதி. முதல் விதி, 2ஆம் விதி, 3ஆம் விதி. அதற்கான எடுத்துக்காட்டு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? முதல் விதி நிலைமை விதி. வெளிவிசை செயல்படாத வரை ஓய்வில் உள்ள பொருள் ஓய்விலேயே இருக்கும். இயக்கத்தில் உள்ள பொருள் ஒரே வேகத்திலும் நேர்கோட்டிலும் இயங்கும். சரிங்களா? பேருந்து திடீரென நிற்கும்போது பயணிகள் முன்னோக்கி சாயும். சரிங்களா? ஒரு பொருளை வந்து டச் ஆகந்தொட்டிங்க அந்த பொருள் வந்து எதுவும் வந்து மூவ்மெண்ட் ஆகாது. ஒரு பொருள் மூவாக இருக்கும்போது அந்த பொருள் மேலே ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வரந்தொட்டிங்க அந்த இது எதுவும் வந்து இம்பேலன்ஸ் ஆகாது. சரிங்களா? அதான் மேட்ரு. 2ஆம் விதி வந்து பொருளின் உந்த மாற்ற வீதம் அதன் மீது செயல்படும் விசைக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். வாய்ப்பாடு இஸ் இம்பார்ட்டன்ட். F=ma. சரிங்களா? எடுத்துக்காட்டு, கால்பந்தை அதிக விசையுடன் உதைத்தால் அது அதிக வேகத்தில் செல்லும். ஒரு பொருளை நம்ம எவ்வளோ விசை கொடுக்குறோமோ அவ்வளவு வேகத்தில் அந்த இது நிகழும் அப்படின்ட்டு அது செகண்ட் விதி. 3ஆம் விதி, ஒவ்வொரு வினைக்கும் அதே அளவிலான எதிர்வினை உண்டு. எடுத்துக்காட்டு, துப்பாக்கி சுடும்போது பின்னோக்கி தள்ளப்படுவது. அப்புறம் வந்து நம்மளுக்கு சேட்டலைட்டு விடுவோம்ல, அப்போ வந்து அதுவும் வந்து தேர்டு விதிக்கான எடுத்துக்காட்டு தான். ஸோ ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. இப்போ நம்ம செவத்தில் ஒரு பந்தை எறிஞ்சமாக்கும், அந்த பந்து ரிட்டர்ன் வரும். அது கூட நம்ம ஒரு கிராஸ் வரும். செகண்ட் கேள்வி வந்து F=ma என்பதை பெருக நிரூபிக்க. உந்தம் P=mv. நியூட்டனின் 2ஆம் விதிப்படி விசை உந்தம் மாற்ற வீதம். F=mv-mu/t. இது ஒரு கால்குலேஷன் மாரி. ஸோ எனவே F வந்து ma அப்படின்ற நிரூபிக்கணும். இந்த ஃபார்முலா நீங்கள் படிச்சுங்க. ஃபோர்ஸ், மாஸ், வெலாசிட்டி, யூனிட், டைம், இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் இங்கிலீஷில், பட் நீங்கள் வந்து இதை படிச்சுக்கிறது நல்லது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? செகண்ட் கேள்வி இம்பார்ட்டண்டான கேள்வி. தேர்ட் ஒன், ஒளிக்கதிர் வரைபடம் மற்றும் விளக்குக. இதில் நான் கரெக்டாக வந்து வரைபடம் இல்லை, நீங்கள் புக்கில் நம்ம சமச்சீர் கல்வி புக்கில் பார்த்துக்குங்க. மற்ற இதெல்லாம் நீங்கள் இதில் படிச்சுக்கலாம். ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது அதன் பாதை மாறுவது ஒளி விலகல் எனப்படும். ஒரு ஊடகத்திலேருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போனால் அந்த கட்டாயம் அந்த பாதை வந்து இதாகும். காற்று, பிரிப்பு, பரப்பு, கண்ணாடி, அதில் போகும்போது ஒரு மாற்றம் ஏற்படுறது தான் அது ஒளி விலகல் எனப்படும். விளக்கம், குறைந்த இடத்திலிருந்து அதிக இடத்துக்கு செல்லும்போது ஒளி செங்குத்து நோக்கி விலகும். சரிங்களா? அதிக இடத்துலேருந்து குறைந்த இடத்துக்கு செல்லும்போது செங்குத்திலிருந்து விலகும். சரிங்களா? ரெண்டும் வந்து புரிஞ்சு நீங்கள் ப்ராக்டிக்கலாக எதில் நடக்குதோ அதை நீங்கள் வந்து தெரிஞ்சு படித்தா தான் நம்மளுக்கு புரியும். சரிங்களா? ப்ராக்டிக்கலோட ஒப்பிட்டு பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? அதுக்கடுத்து 4வது பார்த்தோம்னா ஓமின் விதி, வாய்ப்பாடு, பயன்பாடு 3 கொடுத்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு 5 மார்க். விதி, வெப்பநிலை மாறாமல் இருக்கும்போது ஒரு கடத்தியின் மின்னழுத்தம் அதன் வழியாக பாயும் மின்னோட்டத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். சரிங்களா? வாய்ப்பாடு வந்து V=IR. V மின் அழுத்தம், வோல்ட்டு, ஆம்பியர், I மின்னோட்டம், R மின் தடை, ஓம். சரிங்களா? அதோட என்ன சொல்கிறது இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கிலீஷ்லையும் தமிழும் கொடுத்துருக்கோம். பயன்பாடு வந்து மின் சுற்றுகளில் மின்னோட்டம், மின்னழுத்தம் மற்றும் மின் தடையை கணக்கிட பயன்படுகிறது. மின் சுற்றில் வந்து இது பயன்படுகிறது. வேதியியல் வினைகள் வகைகள் யாவை? சரிங்களா? வேதியியல் வினைகளின் வகைகள் யாவை? எத்தனை வகை இருக்குது? அதற்கான எடுத்துக்காட்டு தருக. மொத்தம் 3 வகை. சேர்க்கை வினை, சிதைவு வினை, இடப்பெயர்ச்சி வினை. சேர்றது, சிதந்து போகிறது, இடம் மாறுறது. 3 வினை அப்படியே வச்சுங்க. 2 சேர்றது, 2 விலகி போகிறது, 2 இடம் மாறுறது. சரிங்களா? இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு கூட கொடுத்துருக்கோம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள் சேர்ந்து ஒரு பொருள் உருவாகும். சேர்க்கைன்னா 2 இது சேர்ந்து அதுக்கு மேற்பட்டது சேர்ந்தால் சேர்றது 2mg+O2 ஆக்சிஜன் இணைஞ்சு 2mgO ஆயிடுது. சரிங்களா? இது வந்து வேதியியல் சேர்க்கை வினை. சிதைவு வினை அப்படின்னா ஒரு பொருள் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருளாக பிரியும்
உதாரணம் சிதைவுண்டா சிதைகிறது, உடையிறதுன்னு நினச்சிக்கோங்க. சரிங்களா? சிதைவுண்டா இரண்டாக பிரிகிறது. ஒரு பொருள் இரண்டோ அதற்கு மேற்பட்டோ பிரிஞ்சுச்சுன்னா அது சிதைவு வினைன்னு சொல்கிறோம். சரிங்களா? இதில் கால்சியம் கார்பனேட் CaCO3 இருக்குது. Ca வந்து ஒரு ஆக்சிஜனோட சேர்ந்து CaO ஆகுது அண்ட் CO2 தனியாக பிரிஞ்சது. இது என்ன ஆகுது, ஒரு பொருள் வந்து 2க்கு மேலே புரட்டால் வந்து பிரிஞ்சு போகுது, சிதைவாகுது. இடப்பெயர்ச்சி வினை அப்படின்னா அதிக வினைத்திறன் கொண்ட தனிமம், ரொம்ப வினைத்திறன் கொண்ட, ரொம்ப எனர்ஜியாக, ரொம்ப வந்து சுறுசுறுப்பாக இருக்கிற தனிமம் குறைந்த வினைத்திறன் கொண்ட தனிமத்தை மாற்றும். குறைஞ்சதை வந்து சப்போர்ட் பண்ணி அந்த தனிமத்தை மாற்றும்னு சொல்கிறாங்க. உதாரணம் ஜிங்க் Zn + CuSO4, ZnSO4 இடமாறு பாருங்கள். ZnSO4 இங்கே வந்துட்டு Cu தனியாக போகிறது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது வந்து நம்மளுக்கு புரிஞ்சு படித்தா நீங்கள் வந்து எழுதி பார்த்துங்க, ஈஸியாக இது பண்ணிக்கலாம். இரட்டை இடப்பெயர்ச்சி வினை என்ன, அதாவது இது 4வது ஒன்று. மொத்தம் 3 பார்த்தோம். இப்போ இடப்பெயர்ச்சி வினை அப்படின்னா இரு சேர்மங்களின் அயன்கள் பரிமாறிக்கொள்வது உதாரணம். சரிங்களா? சரி, 2 சேர்மத்தோட அதோட அயன் வந்து பரிமாறிக்கொள்வது இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. ஒன்று செயற்கை வினை, சிதைவு வினை, இடப்பெயர்ச்சி வினை அண்ட் இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. இடப்பெயர்ச்சியில் 2மே இடப்பெயர்ச்சி ஆகும், 2 சைடுமே மாறிக்கிறது. இதில் பாருங்கள் தெரியும், AgNO3 இதில் Agயும் அதில் NaCl Cl மாறிடுச்சு. அதில் NO3யில் Naவும் சோடியம் அண்டு NO3யும் சேர்ந்து அது இடப்பெயர்ச்சி ஆகிடுச்சு. அதான் இரட்டை இடப்பெயர்ச்சி, 2 சைடும் சேர்ந்து இடப்பெயர்ச்சி ஆகும். அதுக்கடுத்து 6வது கேள்வி, இதயத்தின் அமைப்பு. நம்ம ஒரு இதயத்தை வச்சு படம் வரைஞ்சி அதோட அமைப்பு வந்து விளக்க சொல்லிடுறாங்க. நீங்கள் வந்து பிக்சர் வந்து இதில் பார்த்துங்க, நம்ம புக்கில் அதை வரைஞ்சி பழகிங்க, அதோட பார்ட்டும் பழகிங்க. இடது ஆர்டிக்கல், இடது வென்ட்ரிக்கல், வலது ஆர்டிக்கல், வலது வென்ட்ரிக்கல், ட்ரைகஸ்பிக் வால்வ், பைகஸ்பிக் வால்வ், அதோட அதில் எத்தனை பார்ட்ஸ், மெயின் பார்ட் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் வரைஞ்சிக்கிறது நல்லது. இதை நம்ம வந்து தியரி கொடுத்துருக்கோம். இதயம் மார்புத்தின் நடுப்பகுதியில் அமைந்த தசை. சரிங்களா? நடுப்பகுதியில் அமைந்திருக்க ஒரு தசை. இதயத்தில் வந்து எத்தனை அறை இருக்குது? 4. வலதில் 2, இடத்துல 2. ஆரிக்கல், வென்ட்ரிக்கல், அவ்வளோதான் ஈஸி. வலது மற்றும் இடது பகுதியில் இடைச்சுவரால் பிரிக்கப்பட்டுள்ளது. வலது 2 வந்து இடைச்சுவர் ஒன்று இருக்குது. வால்வுகள் ரத்தம் ஒரே திசையில் செல்ல உதவுகின்றன. சரிங்களா? பெருந்தமனி, நுரையீரல் தமனி, நுரையீரல் சிரை மற்றும் பெருஞ்சிரை இதயத்துடன் இணைந்துள்ளது. சரிங்களா? அதான் ஆர்ட்ரி. சரிங்களா? இது வந்து அதாவது ஒரு பாட்டு நுரையீரலும் வந்து நுரையீரல் அண்டு இதயத்தை இணைக்கக்கூடிய இது ஒரு இரத்த குழாய்கள். சரிங்களா? அதை நீங்கள் வந்து பார்ட்ஸாகவும் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோமாக நியூரானின் அமைப்பு. நியூரான் எங்கே இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வரைபடம் வரைஞ்சி நீங்கள் பார்த்துக்கணும். இது இம்பார்ட்டன்டான கேள்வி. நியூரானில் நம்ம பிரெயினோட ஒரு. சரிங்களா? இதோட விளக்கம் வந்து டென்ட்ரைட்கள் தூண்டுதலை பெறுகிற செல் உடல் கருவி கொண்டுள்ளது. ஆக்சான் நரம்பு தூண்டுதலை நடத்துகிறது. சரிங்களா? நம்ம பிரெயினில் உள்ள சின்ன செல்ஸ் தான் நியூரான். அதோட அமைப்பு, அதோட படம் வரைந்து பாகங்களை புரிஞ்சுங்க, அதோட வேலையும் தெரிஞ்சுங்க. ஒரு வந்து பார்ட்ஸும் என்னென்ன வேலை பார்க்குறது. ஆக்சான் முனைகள் வந்து அடுத்த செல்லுகளுக்கு தகவல் அனுப்புகிறது. இதுக்கும் ஒரு வேலைகள். நீங்கள் இந்த இதை வந்து நம்ம புக்ஸில் உள்ள பிக்சர், அதாவது படம் வரைந்து பாகம் புரிஞ்சுவாங்களே, அது மாதிரியும் படிச்சுக்கோங்க. ஒரு பாகத்துக்கும் என்னென்ன வேலைன்றதும் படிச்சுக்கலாம். லாஸ்ட் ஒன், மெண்டலின் விதிகள். நீங்கள் என்ன தப்பாக நினச்சிடக்கூடாது இந்த இதை வச்சு. பட் இதில் வந்து எத்தனை விதிகள் இருக்குன்னா, ஆதிக்க விதி, பிரிதல் விதி, தனித்தனி ஒதுக்கீட்டு விதி. சரிங்களா? ஆதிக்க விதி, ஒரு ஜோடி பண்புகளில் ஆதிக்க பண்பு மட்டுமே வெளிப்படும். பிரிதல் விதி, கேமிட் உருவாக்கும் போது அல்லீல்கள் பிரிகின்றன. வெவ்வேறு பண்புகளின் அல்லீல்கள் தனித்தனியாக பிரிகின்றன. இது தனித்தனி பிரிதல் ஆதிக்க விதி. சரிங்களா? முடிவு வந்து அதாவது லாஸ்ட்டு வந்து மெண்டலின் விதி மரபியலின் அடிப்படை விதியாகும். இவை பெற்றோரிலிருந்து சந்ததியினருக்கு பண்புகள் எவ்வாறு கடத்தப்படுகின்றன என்பதை விளக்குகின்றன. சரிங்களா? இப்போ வந்து இது மெண்டலின் லா அப்படின்றா நம்மளோட ஜெனட்டிக். அப்போ ஒரு பிள்ளை வந்து அப்பா அம்மா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே தான். அப்பா கிட்ட இருந்த ஒரு ஜீன், அம்மா கிட்ட இருந்த ஒரு ஜீனு வந்து நம்மளுக்கு வர்றது தான், அதுதான் மெண்டலின் லா. ஸோ அது எப்படி வருது, அதில் என்னென்ன விதத்தில் வருதுன்னு கண்டுபிடிக்கிறது தான். சரிங்களா? ஒரு சந்தையிலேருந்து இன்னொரு சந்தைக்கு போகிறது தான், பெற்றோர்லேருந்து போகிறது தான் இது மெண்டலின் லா வந்து சொல்கிறாங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம வந்து முக்கியமான 5 மார்க் வித்து ஆன்சர் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களிடம் சந்திக்கிறோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்தடுத்து முக்கியமான கொஸ்டின்ஸ் நான் அப்லோட் பண்ணுவேன்.
காலாண்டு ஃபஸ்ட்டு மிட்டம், குவார்டர்லி, ஆஃப் இயர்லி அண்ட் ஆனுவலி எக்ஸாமினேஷன். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிஎன் ஸ்டடி கைடு.